Expand Design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவை மற்றும் மேற்குலக நாடுகளின் செயற்பாடுகளுக்கு சார்பாக தென்னாப்பிரிக்காவின் செயற்பாடுகளும் இடம்பெற்றால் அதற்கு தாம் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவிக்கின்றார். தென்னாப்பிரிக்க உப ஜனாதிபதி சிறில் ராமபோசாவை இன்று யாழ்ப்பாணத்தில் சந்தித்த போதே முதலமைச்சர் இதனை கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்க உப ஜனாதிபதி இன்று காலை தமிழ் தேசிய கூட்டமைப்பை கொழும்பில் சந்தித்த பின்னர் அவர் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள தென்னாப்பிரிக்காவின் உபஜனாதிபதி சிறில் ராமபோசாவுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் இன்று நடைபெற்றது. இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன், பாராளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராஜா, சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கையின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் தென்னாப்பிரிக்காவின் அனுபவங்களை முன்னுதாரணமாக கொள்வது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இலங்கையிலே இருக்கின்ற இனப்பிரச்சினை தீர்வு சம்பந்தமாக தென்னாப்பிரிக்கா நல்க இருக்கின்ற உதவி எப்படியானதாக இருக்க முடியும், அது அவர்களுடைய சொந்த அனுபவத்திலே இருந்து தமிழ் தரப்புக்கும் விசேஷமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் அவர்கள் தங்களுடைய அனுபவத்திலிருந்து உதவிகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் இந்த உதவியை முன்னர் இருந்தே வரவேற்றிருக்கிறோம். பேசி இந்த இனப்பிரச்சினைக்கான தீர்வு இப்பொழுது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வன்முறைகளை நிறுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக அவர்களுடைய ஈடுபாடு இருக்கும். அந்த ஈடுபாட்டை நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். ஐநா விசாரணை நடைபெறுகிற சூழ்நிலையிலேதான் இந்த தென்னாப்பிரிக்காவினுடைய முயற்சியும் நடைபெறுகிறது என்பதை அனைத்து தரப்பினரும் உணர்ந்து செயற்படுகிறோம். இந்த சந்திப்பை அடுத்து தென்னாப்பிரிக்க உபஜனாதிபதி சிறில் ராமபோசா யாழ்குடா நாட்டுக்கான விஜயத்தில் ஈடுபட்டார். யாழ்ப்பாணத்திற்கு இன்று முற்பகல் விஜயம் மேற்கொண்ட தென்னாப்பிரிக்க உபஜனாதிபதி வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனை சந்தித்து கலந்துரையாடினார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு உரிய அதிகாரங்களை வழங்க வேண்டியது சட்டத்திற்கு உட்பட்டது என தான் தெரிவித்ததாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். தென்னாப்பிரிக்க உபஜனாதிபதியுடன் இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு தெளிவூட்டிய வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், இப்பொழுது நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்ததன் பிற்பாடு என்ன நடக்கின்றது என்றால், வடகிழக்கு மாகாணங்களுக்கு சில உரிமைகளை வழங்கக்கூடாது என்ற எண்ணத்திலே அவர்கள் நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் என்பதை நாங்கள் அவர்களுக்கு சுட்டிக்காட்டினோம். அதாவது அரசாங்கம் எடுத்துக்கொண்டு வருவது, காணி சம்பந்தமான உரித்துக்களை கொடுக்கக்கூடாது, போலீஸ் அதிகாரங்கள் சம்பந்தமான உறுதிகளை கொடுக்கக்கூடாது என்று இப்படிப்பட்ட விடயங்களை அவர்கள் கூறி வருவதை எடுத்துக்காட்டி, அரசியல் யாப்பு எல்லோருக்கும் பொது, அது நாட்டை நாடு முழுவதுக்கும் ஏற்படுத்தான ஒரு ஆவணம். அதற்கேற்றவாறு அவர்கள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு இந்த அதிகாரத்தை வழங்க முடியாது, அந்த அதிகாரத்தை வழங்க முடியாது என்று கூறுவது எல்லாம் சட்டத்துக்கு புறம்பானது. அதை நாங்கள் எடுத்து காட்டினோம். இப்படி இவர்கள் கூறுகிறார்கள், ஆனால் உண்மையில் அது சட்டத்துக்கு புறம்பானது என்று. வடமாகாணத்திற்கான அதிகாரங்கள் மறுக்கப்படுகின்றமை தொடர்பில் சிறில் ராமபோசாவுக்கு எடுத்து கூறியதாக முதலமைச்சர் மேலும் கூறினார். இந்தியா இது சம்பந்தமாக, எங்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றன. ஜெனீவாவிலே யுத்த குற்றங்கள் சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்திருக்கின்றது. மேற்குலக நாடுகள் பல எங்களுக்கு சார்பாக பல விதத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இதுவரையில் நடந்து கொண்டிருக்கும் அந்த நடவடிக்கைகளுக்கு சார்பாக உங்களுடைய நடவடிக்கைகள் அமைந்தால் அதை நாங்கள் வரவேற்கின்றோம் என்று நான் கூறினேன். கட்டாயம் நிச்சயமாக அது சார்பாகத்தான் இருக்கும். அதற்கு ஒரு முரண்பட்ட விதத்தில் நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் என்று அவர் ஒரு உறுதிமொழி அளித்ததை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். அவர்களுக்கு ஆவணங்கள் தயார்படுத்தி எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றோம். ஆகவே அதை அவர்கள் ரொம்பவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் ஒரு மணித்தியாலத்துக்குள்
எங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காது. இந்த சந்திப்பை தொடர்ந்து தென்னாப்பிரிக்க உபஜனாதிபதி வடமாகாண ஆளுநர் ஜி ஏ சந்திரசிறியை சந்தித்து கலந்துரையாடினார்.